எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஸ்வரன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டேட்டர் பிளேடை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதை கிட்ட போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ டாப் பற்றிலாம் புதுசாக போட்டிருக்கோம். இந்த டாப்பை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எப்படி இருக்குது, அது ப்ரைஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிளேடை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே போயிடலாம். ஸோ பிளேடு பார்த்திங்கன்னா கொரியான்ற பிராண்டு காமிக்கிற பாருங்க, பிராண்ட் கொரியான்னு போட்டிருக்கு. இது ஏன் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம போட முடியலன்னா, இந்த பிளேடு மாற்றியே நம்ம ஒரு 4-5 மாதத்துக்கு மேலே ஆகும். சுத்தமாக மழையே இல்லாததுனால நம்ம ஓட்டவே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு லாஸ்ட் 1 வீக்காக தான் மழை பெஞ்சிருக்கு நம்ம ஏரியாவில். அப்போ ஓட்ட ஆரம்பிச்சும் போது கொஞ்சம் ரொம்ப மண்ணாக இருந்துச்சு. அது கிளியர் பண்ண முடியல, அதனால் வீடியோ எடுத்து போட முடியல. இனிமேல் பார்த்திங்கன்னா இதை பற்றி இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பிளேடு பார்த்திங்க எந்த டைப்பில் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பிளேடு பார்த்திங்கன்னா எல் டைப்பும் இல்லாமல் சி டைப்பும் இல்லாமல் அதுக்கு இடையில் இருக்கிற மாதிரி இருக்குது டிசைனு. நான் தனியாக கிடைச்சாக்க எடுத்து போட்டு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதோடய ஃபினிஷிங் எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஃபினிஷிங் நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா ஃபீல்டில் ஓட்டும்போது நல்லா ஃபினிஷிங் இருக்குது. வண்டிக்கு லோடும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் எல்ஜி அளவுக்கு இல்லை. நார்மல் நம்ம எல் டைப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை கம்பேரிசன் பண்ணால் அது நல்லா ஃபினிஷிங் தான் இருக்குது. அப்புறம் நம்ம இன்னும் கல்லுலலாம் ஓட்ட ஆரம்பிக்கலை. ஸோ அது ஓட்டினா தான் தெரியும் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு. கூடவே இதில் இடையில் பார்த்திங்கன்னா சக்திமான் நம்ம சுப்ரீம் பிளேட் போட்டிருக்கோம். எங்கன்னு தெரியல, எங்கே போட்டிருக்கோம் பிளேடு பத்தலை அப்படின்னு. ஸோ இங்கே தான் போட்டிருக்கோம் பாருங்க, சக்திமானுடைய சுப்ரீம் பிளேடு தெரியுதா? சக்திமான சுப்ரீம் பிளேடு போட்டிருக்கோம். ஆனால் அதுக்கு எதுக்கும் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெண்டும் ஒரே மாதிரி தான் தெரிஞ்ச மாதிரி இருக்குது. பார்க்கலாம் ஃபைனலாக எப்படி இருக்குன்னு. பிளேடானால் எதுவுமே லூஸ் ஆகலை, நம்மளுக்கு பெண்டான மாதிரியும் தெரியல. இது பார்த்திங்கன்னா பிளேடு பெண்டில் பிளான்ஸே பெண்டாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பெண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கிடைக்கிது. ஆனால் எந்த அளவுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் வரும்னு தெரியல. இது தோராயமாக பார்த்திங்கன்னா ஒரு 20 மணி நேரம் தான் ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல முடியல. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரொட்டேட்டர் மட்டுமே ஓட்டுறதில்ல, டிராக்டரில் கலப்பை எல்லாமே மாற்றி ஓட்டுறோம். அதனால் டைம் கரெக்டாக சொல்ல முடியல. நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ சீசன் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நாள் நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு போலிங் மாதிரி கீழே போடுறேன். எந்த பிளேடு நீங்கள் சொல்கிறீங்களோ, அதிகமாக சொல்கிறீங்களோ அந்த பிளேடு பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி இருக்குது, கல்லுக்கு தாங்குதா, எவ்வளோ ஹவர்ஸ் ஓடுது, அந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து இதுக்கப்புறம் ரெகுலராக வரும். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்னொரு டைம் அந்த பிராண்டை காட்டிடுறேன் பாருங்கள் கிட்ட. ஸோ நீங்கள் ஆல்ரெடி எதாவது யூஸ் பண்ணின்னு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது யூஸ் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு ஃபினிஷிங் பண்ண பிறந்து ஒரு பிளேடு இன்னும் முழுசாக தெரிஞ்ச முடியல. நம்ம எல்ஜிப் மாற்றின பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சி டைப் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணோம். அதை ஃபுல்லாக நம்ம வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒரே நம்ம ரொட்டேட்டர் மட்டும் ஓட்டினே இல்லை, மாற்றி ஓட்டுறதுனால நம்மளால் கரெக்டான ஹவர்ஸ் சொல்ல முடியல. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது சேம் ஏதாச்சும் ஒரு பிளேடு, இந்த பிளேடு தேஞ்சாலும் தேவைப்படலாம், ஒரு ரொட்டேட்டர் பிளேடு மாற்றிடுவோம் நம்ம ஹவர்ஸ் பார்க்குறதுக்கோசரம். அது எந்த பிளேடு வேணால் கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே உங்களுக்கு ஒரு போலிங் மாதிரி வரும், அதை நீங்கள் போலிங் பண்ணுங்கள், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.